இப்ப பெரியோர்களே, தாய்மார்களே, நேற்று தைத்திங்கள், அந்த தைத்திங்கல்ல அழகான தமிழர் திருநாள் பொங்கல் வச்சிங்க. ஆமா. இன்னைக்கு நீங்க வைக்க போற பொங்கலுடைய பெயர் மாட்டு பொங்கல். மாட்டு பொங்கல், மேலி பொங்கல், ஆமா, கன்று பொங்கல். இன்னைக்கு இருக்கக்கூடிய பறவைகளுக்கு கூட பொங்கல் வைக்கணும். எப்படி? வேடந்தாங்கல்ல பறவைகள் வந்துச்சுன்னா பொங்கல் வைக்கிறாங்க. ஆமா. அதே போல ஒவ்வொரு தமிழர் திருநாளுக்கு அடுத்த நாளும் மேலி செல்வங்களுக்காக கொண்டாடுகிற மாட்டு பொங்கல் திருவிழாவை நாம எல்லாம் பார்க்க போறோம். மாட்டு பொங்கல் திருவிழாவில் என்னென்ன வருதுன்னு பாருங்க. முதல்ல வரப்போகிறது அடவுகளால் அதிரும் பறை. அடவுகளால் அதிரும் பறை. இதோ மாட்டு பொங்கலில் மேலிகளை மகிழ்விக்க வருகிறது அடவு அதிர்வு பொங்கல், மாட்டு பொங்கல்.
மாட்டு பொங்கல் எப்படி அதிரடி ஆரம்பிச்சிருக்கு பாத்தீங்களா? ஆமா. எப்படி அதிரும் அடவுகள் நிறைந்த பறையாக ஆரம்பிச்சிருக்கிறது. ஆமா. அட்டகாசமான பறையோடு ஆரம்பிச்சிருக்கிறது. ஆமா. நீங்க தைப்பொங்கல்ல அடிக்கிற பறை வந்து தோல் பறை. தோல் பறை. இது அடவுகள் அதிரும் பறை. பறை. சிட்டம்மாள் அதிரும் பறைன்னு சொல்லுவாங்க. ஆமா. அப்படியே சிட்டம்மாள் அப்படி பாடும்போது எப்படி குரல் அதிருமோ, ஆமா, அதனாலதானே வருஷம் இந்த பயங்கரமான காஞ்சிபுரத்து மேடையில, அதுவும் வந்து காரணை புதுச்சேரியினுடைய ஓரத்துல கலைஞர் டிவி அற்புதமான தொலைக்காட்சியில அப்படியே படம் பிடித்து காட்டுகிற ஒவ்வொரு நிகழ்வையும் ஆணித்தரமா அடிச்சு நொறுக்குறீங்க. அழகான கோலம் மாதிரி. சரி, அதிரும் பறைய தந்தாங்க இல்லையா? ஆமா. அடவுகள் அதிரும் பறைய தந்தாங்க இல்லையா? மாட்டு பொங்கல் எப்படி அதிர்ந்துருச்சு பாத்தீங்களா? அடுத்து மாட்டு பொங்கல் அதிர்ற மாதிரி ஒரு அற்புதமான பாட்டை, அப்படியே கிராமத்து சிட்டுகள் மயங்குற பாட்டை, எளிய 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 அழகு தேவதைகள் வருடுகிற பாட்டை, சின்ன சின்ன பாட்டை, சிங்கார பாட்டை, சரி, ஒரு அற்புதமான செவத்த பிள்ளைக்கு பாடாம கருத்த பிள்ளைக்கு பாடுற பாட்டை, இப்படி பல்வேறு விதமான பாட்டுகளை பாடிய தலைவர்கள்லாம் இருக்காங்க. ஆமா. மிகப்பெரிய கலைமாமணியா சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கொல்லங்குடி கருப்பாயியோடைய பேரை வர்றாரு. எப்பா அழகு தேவதைய கூட்டிக்கிட்டு வராரு வராரு பாட்டு பாடி. குருவாடி கம்மாய்க்குள்ள குருவாடி கம்மாய்க்குள்ள குருவாடி கம்மாய்க்குள்ள கொஞ்சி கல்லா வாடி புள்ள, குருவாடி கம்மாய்க்குள்ள கொஞ்சி கல்லா வாடி புள்ள, குண்டு மல்லி வாங்கி தாரே குண்டு மல்லி வாங்கி தாரே குதுகலம்மா வாடி புள்ள, குண்டு மல்லி வாங்கி தாரே குதுகலம்மா வாடி புள்ள. மாமே மக ஏ மாமே மக அழகு மாமே மக அறிவு மாமே மக ஏ மாமே மக மறிக்கொழுந்தே வந்து நில்லு, மச்சானுக்கு ஆசையாக 3 வார்த்தை நீ சொல்லு. ஏ மாமே மக மறிக்கொழுந்தே வந்து நில்லு. ஆமா ஆமா ஆமா. மல்லிகைப்பூ வாங்கி வந்தேன் மல்லிகைப்பூ வாங்கி வந்தேன் மறிக்கொழுந்தே உண்ணாக்கான, மல்லிகைப்பூ வாங்கி வந்தேன் மறிக்கொழுந்தே உண்ணாக்கான, மல்லிகைப்பூ வாடி இருச்சே மல்லிகைப்பூ வாடி இருச்சே மறிக்கொழுந்தே எங்கே போன, மல்லிகைப்பூ வாடி இருச்சே மறிக்கொழுந்தே எங்கே போன. மச்சானதான் அழகு மச்சானதான் அறிவு மச்சானதான், இந்த மச்சானதான் பிடிக்கலையா சொல்லு சொல்லு, எனக்கு உன்னை விட்டா வேற யாரு வந்து நில்லு. இந்த மச்சானதான் பிடிக்கலையா சொல்லு சொல்லு, எனக்கு உன்னை விட்டா வேற யாரு வந்து நில்லு. போற போற ரசா. பட்டுல சேலதாரே பட்டுல சேலதாரே பக்கத்துல நீ வாடி, பட்டுல சேலதாரே பக்கத்துல நீ வாடி, பக்கத்துல நீ வந்தா 10 முத்த நானும் தாரேன், பக்கத்துல நீ வந்தா 10 முத்த நானும் தாரேன். ஆசையுள்ள ஏன் ஆசையுள்ள அழகு புள்ள ரத்தினமே, மச்சானுக்கு ஆசையோடு பதில சொல்லு இக்கணமே. ஏன் ஆசையுள்ள அழகு புள்ள ரத்தினமே, மச்சானுக்கு ஆசையோடு பதில சொல்லு இக்கணமே. தங்கத்தில தாலி தாரேன் தங்கமே வந்து நில்லு, தங்கத்தில தாலி தாரேன் தங்கமே வந்து நில்லு, தயவு எது வேணுமுன்னா தயங்காம நீ எங்கேளு, தயவு எது வேணுமுன்னா தயங்காம நீ எங்கேளு. ஆசையுள்ள இந்த ஆசையுள்ள மாமே மக நான் இருக்கேன், இந்த ஆசையுள்ள மாமே மக நான் இருக்கேன், உன்னை ஆசையோட கரம் பிடிக்க காத்திருக்கேன், இந்த ஆசையுள்ள மாமே மக நான் இருக்கேன், உன்னை ஆசையோட கரம் பிடிக்க காத்திருக்கேன். புதுப்பானை எடுத்து வாடி
புதுப்பானை எடுத்து வாடி பொங்க வச்சு மகிழ்ந்திடுவோம். புதுப்பானை எடுத்து வாடி பொங்க வச்சு மகிழ்ந்திடுவோம். பச்சரிசி கொண்டு வாடி பச்சரிசி கொண்டு வாடி பாலு தானே பொங்கி தாரேன். பச்சரிசி கொண்டு வாடி பாலு தானே பொங்கி தாரேன். அலங்காநல்லூர் நம்ம அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு பார்த்துடுவோம். நம்ம அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு பார்த்துடுவோம். அங்க காளையத்தான் அடக்கித்தானே கொண்டாடிடுவோம். நம்ம அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு பார்த்திடுவோம். அங்க காளையத்தான் கொண்டாடித்தான் பார்த்திடுவோம். தன்னை நன்னே நானே நன்னே தன்னை நன்னே நானே நன்னே தானே நன்னே நானே நன்னே தன்னை நன்னே நானே நன்னே தானே நன்னே நானே நன்னே தன்னானே நானே நன்னே தன்னானே நானே நன்னே தனநானே நானே நன்னே தன்னே நன்னே ஏ தன்னே நன்னே ஏ தன்னே நன்னே நானே நன்னே தன்னானே 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 ஏ தன்னே நன்னே நானே நன்னே தன்னானே. டான்ஸ் பாத்தீங்களா? பார்த்தோம். ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்தை பாத்தீங்களா? பார்த்துட்டோம். லெனினோட பாட்டை கேட்டீங்களா? கேட்டேன். கொல்லங்குடி கருப்பாயியை பார்த்தது மாதிரி இல்ல? ஆமா ஆமா. அந்தம்மா சிகப்பு இவர் கருப்பு அப்படிதான். இல்ல இல்ல அந்த அம்மாவும் கருப்பு தான். ஆமா. கடைமாமணிக்கு பெருமை சேர்க்கிற ஒரு மண்ணு அப்படின்னா இது நம்முடைய தமிழ் மண்ணு தான். ஆமா ஆமா. அப்படிப்பட்ட தமிழ் மண்ணுல நீங்க அழகா பாட அவங்க ஆட ஆட்டமும் பாட்டமுமா நம்மளுடைய மாட்டு பொங்கல் இருக்கு. ஆமா. சரி சிட்டக்கா சிட்டக்கா எதுக்குக்கா மாட்டு பொங்கல் வைக்கிறாங்க? எதுக்கு மாட்டு பொங்கல் வைக்கிறாங்க? உங்க பிறந்த நாள் உங்களுக்கு தானே தெரியும். என்ன கேட்டா எனக்கு எப்படி தெரியும்? பாத்தீங்களா போட்டு மாட்டி விட்டீங்க பாத்தீங்களா? சொல்லுங்க. உங்க அண்ணன் மாதிரி இருக்கிற என்னை மாட்டி விடலாமா நீங்க? எதுக்கு மாட்டு பொங்கல் வைக்கிறாங்க? எதுக்கு? அதாவது தமிழ் மக்களின் மாதிரி ஒரு இரக்க உணர்வு கொண்ட மக்களை நீங்க பார்க்கவே முடியாதுக்கா. ஆமா ஆமா. ஏன் தெரியுமா? எல்லாரும் நம்முடைய புல் பூண்டு செடிகள் பயிர்கள் கேழ்வரகு நெல்லு கம்பு சோளம் இதையெல்லாம் விளையிறதுக்கு காரணமா இருக்கிறது நீங்க எல்லாம் மனுஷன் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. அது விளையிறதுக்கு காரணமா இருக்கிற ஒரே ஜீவன் மாடுதான். மாடு மேலி செல்வங்கள். ஆமா ஆமா. அந்த மேலி செல்வங்களுக்கு பொங்கல் வச்சு படைச்சோம்னா நாம இங்க மேல இருக்கக்கூடிய பகலவனுக்கு பொங்கல் வச்சு படைச்சது மாதிரி. சரி. பகலவனுக்கு பொங்கல் வச்சு படைச்சு முதல் நாள்ல ரெண்டாம் நாள் மாட்டுக்கு பொங்க வைக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா மாட்டுலயே 113 வகையான மாடு இருக்கு. அப்படியா? உழவு மாடு இருக்கு, அதுக்கப்புறம் வந்து ஏர் மாடு இருக்கு, பசு மாடு இருக்கு, பரம்பு மாடு இருக்கு, பசு மாடு இருக்கு, காளை மாடு இருக்கு, அதுலயே காங்கேய மாடு இருக்கு. நம்ம ஊர்ல தான் ஒரு லாரியில ஏத்தி வைக்கக்கூடிய எடைய கூட அதை விட அதிகமான எடைய தாங்குற காங்கேயங்காளைகளே ஓடுங்கடா கவர்மெண்ட் சாலையிலேன்னு காங்கேயங்காளையில பாடினாங்க. சரி. இப்படி இந்த ஆடுகளும் மாடுகளும் இல்லைன்னா இயற்கையை சமப்படுத்த முடியாது. அந்த இயற்கையை சமப்படுத்துவதற்காக அவ்வளவு பெரிய உயரத்தில் இருக்கக்கூடிய எவ்வளவு பெரிய உயரத்தில் இருக்கக்கூடிய ஒட்டகச்சிவிங்கிக்கு கூட அங்க இருக்கக்கூடிய மேற்கத்திய மக்கள் ஒட்டகச்சிவிங்கி பொங்கல் கொண்டாடுறாங்க. அப்படியா? தெற்காசிய நாடுகள்ல புலிக்கு பொங்கல் கொண்டாடுறாங்க. ஏன்னு கேட்டா புலி என்ன அழிஞ்சு போச்சுன்னு. அதே மாதிரி இன்னைக்கு ஒவ்வொரு வருஷமும் நாம மாட்டு பொங்கல் கொண்டாடுறதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய அந்த மாடுகளை பாராட்டி நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய கெக்களி ஆட்டம். கெக்களி ஆட்டம் அது என்ன? கெக்களி ஆட்டம் அது என்ன? கெக்களி ஆட்டம் அதாவது பறவைகள் வந்து பயிரை கொத்தாம இருக்கிறதுக்கு ஒயில் ஆடினாங்க. ஆமா. மேல பறக்கிற பறவைகளுக்கு வந்து கீழே கொத்துற தெரியாம போகுது. ஆமா. அதனால என்ன பண்ணா இந்த மாதிரி கொக்கு மாதிரி காடுகளை கட்டிக்கிட்டு மரக்கால்களை கட்டிக்கொண்டு கெக்களிகளை கட்டிக்கொண்டு கொக்கு காலை போன்று இருக்கக்கூடிய கொக்களிகளை கட்டிக்கொண்டு ஆடுகிற ஒரு மிகச்சிறந்த ஆட்டத்தை மதுரை மண்ணுல இருந்து ஆடி வர்றாங்க. சரி. அற்புதமான ஆட்டம். பாத்துருவோமா?
அப்பா வாங்கப்பா. சொல்லுங்க 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 சொல்லுங்க. வெறும் ஆட்டமா ஆடிக்கிருந்தா நல்லா இருக்காது. சரி, அப்பப்ப பேசிக்கணும், பேசிக்கலாம், அப்பப்ப பழகிக்கணும். ஆமா அப்பா. ஆமா சொல்லவா வேணும் அதானே. ஆமா யாரு நான் யாரோட மயன் யாரு கேப்பா மயன் இல்லையா? அடுத்து என்ன பண்ண போறீங்க? அப்பா மரக்கால் ஆட்டம். ஆமா, மரத்தாலான கட்டையை காலில் கட்டி கொண்டு ஆடும் ஆட்டம் மரக்கால் ஆட்டம். சிலப்பதிகாரத்துல மணிமேகலையில மாதவி ஆடிய 11 வகையான கூத்துல இது ஒரு மரக்கால் ஆட்ட கூத்து ஒண்ணு. ஆமா ஆமா, தேவர்களை காப்பதற்காக, அசுரர்களை அதாவது அரக்கர்களை அழிப்பதற்காக பாம்பும் தேளும் புறவுமா வந்தவர்கள், விஷ ஜந்துக்களா வந்தவங்களை காளியாகிய கொட்டவை தன் மரக்காலின் மேல் நின்று அந்த பாம்பும் தேளும் ஆமா தேள்களை நசுக்கி ஆடி ஆட்டம் இந்த மரக்கால் ஆட்டம். ஆமா மரக்கால் ஆட்டத்துல புது வகையா ஆமா மரக்கால் கரகம் பூம்புகார் காண்டத்துல. ஆமா பூம்புகார்ல ஆமாப்பா அந்த இந்திர விழாவுல ஆடைய மிக முக்கியமான ஆட்டங்கள்ல இது ஒரு முக்கியமான ஆட்டம். ஆமா முக்கியமான ஆட்டம். ஆமா அப்புறம் அந்த மரக்கால்ல கரகம் வச்சு ஆட போறேன்ப்பா. ஆடுங்க புது வகையா. ஆமா மரக்கால் கரகம். ஆமா எல்லாம் தரையில ஆடி இருப்பாங்க. ஆமா நான் தரைக்கு மேல நின்று ஆடுறீங்க. அதுக்கு மேல கரகம் ஆடுங்க. மரக்காலுக்கு மேல மனுஷன், மனுஷனுக்கு மேல கரகம். ஆமா அப்படின்றது அன்போட தெரிவிச்சுக்கிட்டு ஆடிடுவோமாப்பா. ஆமா கோதை கரகம், கொற்றவை கரகம், மாமுன் கரகம், மரக்கால் கரகம்னு ஆமாப்பா கீழடி ஆய்வுலே சொல்றாங்க. ஆமாப்பா ஆடுங்க. வாங்க 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 சிட்டக்கா வாங்க வாங்க வாங்க. பாத்தீங்களா, பூம்புகார்ல இருந்து எடுத்துட்டு வர்றாரு. கொற்றவை ஆட்டம்ங்கிறாரு, கோதை ஆட்டம்ங்கிறாரு. இந்த கோதை ஆட்டம்ங்கிற வார்த்தையை நீங்க எங்க கேட்டிருப்பீங்க தெரியுமா? சமீபத்துல கீழடியில தோண்டும் போது அங்க இருக்கிற ஒரு மண்பான ஓட்டுல கோதைங்கிற வார்த்தை இருந்துச்சான். அப்ப கோதை ஆடிய ஆட்டம்
அப்படின்னு மரக்கால் ஆட்டம். அப்படி கொற்றவை ஆடி ஆட்டம் மரக்கால் ஆட்டம். மரக்கால் ஆட்டம் ஆடி ஆட்டம் மரக்கால் ஆட்டம். மரக்கால் ஆட்டம். அந்த மரக்கால் ஆட்டத்தை என்னைக்கு தான் பார்க்க முடியுது பாத்தீங்களா? மாட்டு பொங்கல் அன்னைக்கு பார்க்க முடியுது. ஏன் தெரியுமா? மாட்டினுடைய குழம்பு பாத்திருக்கீங்களா? அப்படிதான் இருக்கும். லாட அடிப்பாங்க. லாட அடிக்கிறது மாதிரி. அந்த மாதிரி என்னுடைய ஒற்றை காலை போல இந்த மரக்காலில் ஆடிய இந்த ஆட்டம் மரக்கால் ஆட்டமாக சொல்லப்பட்டது. அடுத்து மரக்கால் ஆட்டத்தை இவ்வளவு சிறப்பா சேர்ந்தவங்களுக்கு எல்லாம் ஒரு அழகான ஒரு பாட்டை கொடுத்துடலாமா? கொடுத்துருவோம். அற்புதமான பாட்டை கொடுத்துடலாமா? அப்பா அதுக்கு முன்னாடி இந்த சிட்டக்காவை, அவன் சின்ன பிள்ளை சிட்டக்கா. ஆமா, சின்ன பிள்ளையா இருக்காங்க. ஒரு ஆள் நிக்கிறாங்களா 7 பேர் நிக்கிறாங்களா? அது 10 பேர் நிப்பாங்க. 10 பேர் நிக்கிறாங்க. சொல்லி கண்ணு வச்சு கண்ணை தூக்கி ஓ மேல வச்சுட்டா நாங்க எங்க? ஏய் மாயமில்லை மந்திரமில்லை. மந்திரமில்லை. 20 பேர் கொண்ட ஒரு உடம்பு ஒரு பெரிய ஒரு பைபாஸ் வழியா இங்க இருந்து பாம்பே போக போகுது. ஓடியா சென்னைக்கு பைபாஸ் அப்படின்னு சொல்லிக்கிட்டு மதுரைக்கு போயிருங்க. எப்பா சென்னைக்கு அப்பா மரக்கால் காட்டம். ஆமா. வானம் பொய்யாது விளம்பரை பெய்யாது நீனிலை வேந்தர் குற்றம் செய்யாது பத்தினி பெண்டில் இருந்த நாளன் மத்தக நல்லுரை அறியாயோ நீ அப்படி சிலப்பதிகாரம் சொல்றது மாதிரி. ஆமா. மரக்கால் ஆட்டத்தை பத்தி பூம்புகார் அவளுக்கு வெறியா விவரிச்சிருக்கு. நீங்க உனக்கு ரத்தம் நிறம் சிவப்பு. ஆமா ஆமா. தென்பாண்டி சிங்கம் இதெல்லாம் யார் எழுதுனா தெரியுமா? யாரு? தெரியல. அதுவும் தெரியல. சங்கத்தமிழ் யார் எழுதுனா தெரியுமா? தெரியாது. அது உனக்கு தெரியாது. நீ எந்த டிவில நிகழ்ச்சி பட்டி இருக்க தெரியுமா? அது தெரியும், கலைஞர் டிவில. அந்த அற்புதமான முத்தமிழ் அறிஞர் கலைஞர் எழுதிய நூல் தான் இந்த நூல்லாம். சரி. இதுல தென்பாண்டி சிங்கத்துல அற்புதமாக அந்த அம்பு என்கிற கேரக்டர் ஆடி வருகிற மிக முக்கியமான ஆட்டங்களில் ஒரு ஆட்டம் தான் இந்த மரக்கால் ஆட்டம். மறைந்து போன இந்த மரக்கால் ஆட்டத்தை உங்களுக்கு அறிமுகம் செய்வதுதான் எங்களுடைய வேலை. திருக்கோஷ்டியூர் நம்பியாண்டார் நம்பியவங்க கோபுரத்து மேல ஏறுவதற்கு மிக உதவியாக இருந்த ஒரு மிகப்பெரிய அபிமன்யு என்கிற கலைஞன் அவரை தோல் மேல திருக்கோஷ்டியூர் கோயிலுக்கு ஏத்துறதுக்கு காரணமாக இருந்ததுதான் இந்த மரக்கால் ஆட்டம். அந்த மரக்கால் ஆட்டத்தை நீங்க எல்லாரும் பாத்தீங்க, அழகா ரசிச்சீங்க. ஆடி பெருக்க தேடி வரக்கூடிய எங்க ஊர்ல வினோத்னு ஒரு குட்டி பையன், அவன் ஒரு பாட்டை எடுத்து வர்றான் பாரு. வருகிறது ஆடி பெருக்கை நாடி வருகிற மாட்டு பொங்கல் என்கிற ஒரு பாட்டு. ஆடி பெருக்குக்குத்தான் தமிழகத்து ஆத்துல தண்ணி வரும், ஆடி பட்டம் தேடித்தான் நாங்களெல்லாம் விதைக்க ஆரம்பிப்போம். ஏற உழுது முடிச்சு ஏத்தம் இறக்கும் போது 7 மெட்டு கட்டி பாடுவோம், தமிழர் நாட்டுப்புற மகிமையத்தான் கூறுவோம், தமிழர் நாட்டுப்புற மகிமையத்தான் கூறுவோம். ஆடி பெருக்குக்குத்தான் தமிழகத்து ஆத்துல தண்ணி வரும், ஆடி பட்டம் தேடித்தான் நாங்கள் எல்லாம் விதைக்க ஆரம்பிப்போம். ஏற உழுது முடிச்சு ஏத்தம் இறக்கும் போது 7 மெட்டு கட்டி பாடுவோம், தமிழர் நாட்டுப்புற மகிமையத்தான் கூறுவோம், தமிழர் நாட்டுப்புற மகிமையத்தான் கூறுவோம். ஆடி பெருக்குக்குத்தான் தமிழகத்து ஆத்துல தண்ணி வரும். ஏனல் முளைச்சு விதை வரும், விதை முளைச்சு நாத்தாகும், நாத்து வந்தா கருதும் வரும், கருதும் வந்தா நெல்மணியும் காய்ச்சி குலுங்கும். கருவா கைய வெட்டும், வெட்டிய இடத்தில் ரத்தம் சட்டும், சுண்ணாம்ப குழச்சு வைப்போம், இல்லைன்னா சும்மா தான் வேலைய பார்ப்போம். மக்க மனுஷ சோத்த பார்க்க சேத்து சகதிக்குள் நாங்க கிடப்போம், காடுகளை நீ களத்து மேட கடைசி வரைக்கும் காத்து கிடப்போம். துன்பங்களும் ரொம்ப எங்களுக்கும் இருக்கு, துயரங்களும் ரொம்ப எங்களுக்கும் இருக்கு, இருந்தாலும் எங்களுக்கு பாட்டு தான், இருந்தா சோறு தண்ணி தேவையில்லை கூத்து தான், இருந்தா சோறு தண்ணி தேவையில்லை கூத்து தான். ஆடி பெருக்குக்கு தான் தமிழகத்து ஆத்துல தண்ணி வரும்.
பிறந்துட்டா புது நெல்லை அவிச்சு தான் பொங்க வச்சு பூசை செய்வோம். தை மகளை கும்பிட்டு தான் வரவேற்போம். ஏ பச்சை அரிசி அச்சு வெள்ளம் பொங்க அரிசி நஞ்சையல்லும் கன்னி பொங்க காணும் பொங்க மாட்டு பொங்க மண் வளத்தின் மகிமை சொல்லும். புத்தாடையும் உடுத்திக்கிட்டு பொண்டு புள்ளைங்க கூடி நிக்க மல்லு வேட்டி மடிச்சு கட்டி ஆம்பளைங்க காளையடக்க கொலவை போட்டு பாடு இது வீர தமிழர் நாடு. கொலவை போட்டு பாடு இது வீர தமிழர் நாடு. தந்தான தாங்கும்மி கொட்டி ஆடுவோம். தை பொங்கலோ பொங்கல் என்று பாடுவோம். தை பொங்கலோ பொங்கல் என்று பாடுவோம். ஏ ஏ ஆடி பெருக்குக்குத்தான் தமிழகத்து ஆத்துல தண்ணி வரும். ஆடிப்பட்டம் தேடித்தான் நாங்கள் எல்லாம் விதைக்க ஆரம்பிப்போம். சிட்டமா என்ன அப்படியே மெய் மறந்து போய் அங்க நின்னுட்ட? எங்க போனேன்னு கேளியா? எங்க போன? அதாவது இன்னைக்கு என்ன நாளு தெரியலையே. வந்ததுல இருந்து நீயே பேசிக்கிறேன், பேசவுடா. நான் பேசவே இல்லையம்மா. இன்னைக்கு மாட்டு பொங்கல் இல்ல? ஆமா. அதுக்காக மாட்டெல்லாம் கழுவி சரி மஞ்சள் போட்டு குங்குமம் வச்சு அதுக்கப்புறம் மாலை போட்டு அதுக்கப்புறம் பலூன்லாம் கட்டி யாருக்கு? மாட்டுக்கியா? நான் பயந்து போயிட்டேன். நீ பாரு காலையில இருந்து ஊரை சுத்தி வர. இதெல்லாம் யார் செய்யுது? ஆமா ஆமா நீங்க தானே மாட்டை கழுவி குளிப்பாட்டி பாலை பிச்சு காப்பிய போட்டு பல வேலைகளை நீங்க தானே படிக்கிட்டு இருக்கீங்க. அது அந்த வேலையா போயிருந்தேன், அதுக்குள்ள நீ கூப்பிட்டீங்க. அதனாலதான் அது தம்பி படக்குன்னு பாட்டை நிப்பாட்டி பிடிச்சு. என்னடா தம்பி படக்குன்னு பாட்டை நிப்பாட்டி பிடிச்சு இவ்வளவு அருமையா பாடிக்கிட்டு இருந்த தம்பின்னு பார்த்தா இது ஆடிங்க அங்க ஒரு பொண்ணு படக்குன்னு கண்ணடிச்சு பிடிச்சு. ஐயா புள்ள என்ன உன்ன பார்த்தா? என்ன பார்த்து இல்ல அத பார்த்து இல்ல உங்களை பார்த்தோன்னா அதிர்ச்சி ஆயிட்டேன் நான். இல்ல நம்மள பார்த்து கண்ணடிச்சோம்னா அவ்வளவுதான். என்னத்த சொல்றது நம்ம? சொல்லுங்க. அதனால அந்த ஆடி பெருக்க பாடுன தம்பி படக்குன்னு கண்ணடிக்கிறத பார்த்துட்டு அப்படியே தெம்மாங்கு பாட்டு மாதிரி தேமதுரை தமிழோசை மாதிரி அப்படியே அங்கிட்டு இங்கிட்டு ஓடி 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 பாடிடுச்சு. பாட்டுனா அப்படி ஒரு பாட்டு பாடி போச்சு. ஆனா நம்ம ஊர் இளைஞர்கள் என்ன பண்றாங்க? இப்படி பாட்டுக்கார ஆளுகளை எல்லாம் கூப்பிட்டு பாட்டு கட்டி அங்க அங்க அப்படியே கவர பண்ணி புரிய. ஆனா நாங்க வீரா விளையாட்டு வீர சிலம்பம், அதிரடி சிலம்பம், ஆழகால சிலம்பம், அன்பு சிலம்பம், பண்பு சிலம்பம், உயிர் சிலம்பம், ஆடி சிலம்பம் அப்படின்னு என்னென்ன சிலம்பமோ இருக்குன்னு சொன்னாங்க. தம்பி இன்னைக்கு இருக்கிற சூழல்ல அதெல்லாம் போகாதீங்கடா, அலங்காரமா சிலம்பத்தை ஆடுங்கன்னு சொல்லி வீர தீர சகா தருகிற சுவடு தருகிற என் அருமை தம்பி வீர தீர அலங்கார சிலம்பம் வருகிறது. சிலம்பம் சிலம்பம் அலங்கார சிலம்பம். சிலம்பம் சிலம்பம் அலங்கார சிலம்பம்.
சிலம்பம் நீர் சிலம்பம். இதை ஏன் அலங்கார சிலம்பம் அப்படின்னு சொல்றாங்க தெரியுமா? ஒரு அழகான பொண்ண உங்களை மாதிரி அழகான ஒரு பொண்ண, ஒரு கிளியோ பாட்ராவ, ஒரு அழகு நங்கைய, ஒரு மோனாலிசாவ மயக்கிறதுக்காக இந்த சிலம்பத்தினுடைய யுக்திகளை கையாளுறதுனால இது அலங்கார சிலம்பம் ஆயிருச்சு. சரி, இந்த சிலம்பத்தின் மூலமா என்ன சொல்ல வர்றோம் அப்படின்னா, தமிழ்நாட்டு இளைஞர்கள் இது போல விழிப்புணர்வோடு இருந்தாங்கன்னா எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் சரி, ஆமா, அது ஓஎஸ்சியா இருந்தாலும் சரி, ஜிஎஸ்சியா இருந்தாலும் சரி, எதையும் சமாளிச்சிடலாம். அதனாலதான் அதை சமாளிக்கிற திறமை நம்மளுடைய மக்கள்கிட்ட இருக்கு. ஜாதி மதம் இனம் மொழி வேறுபாடு கடந்து செயல்படணும் அப்படின்னா எங்க இளைஞர்களுக்கு வீரமான இந்த விளையாட்டுகளை சொல்லிக் கொடுங்கன்னு சொல்லித்தான் நாங்க சொல்றோம். இந்த மாட்டுப் பொங்கல் திருநாளில் மகிழ்ச்சியான இந்த நிகழ்ச்சியை பார்த்து நீங்க ரசிச்சீங்க. ஆமா, அது உங்களுக்கு சந்தோஷமா இருக்கு. அடுத்து நாங்க பார்க்க போறது காணும் பொங்கல். என்ன பொங்கல்? காணும் பொங்கலுக்கு உங்களை எல்லாம் கூப்பிடுறோம். நாளைக்கு காணும் பொங்கல்ல ஊரே ஆட போகுது. காணும் பொங்கல்ல உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு கேள்வி கேட்பேன். அதுக்கு நீங்க பதில் சொல்லி ஆகணும். சொல்லிடுவோமா? நாளைக்கு காணும் பொங்கல். காணும் பொங்கலை நீங்க எல்லாம் பார்க்க வரணும். ஆமா, வாங்க 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 நீங்க காணும் பொங்கலை பார்க்க வாங்க. வாங்க 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 வாங்க, ஏய் வாங்க 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 நீங்க காணும் பொங்கலை பார்க்க வாங்க. காணும் பொங்கலை பார்த்தாக்கா, காணும் பொங்கலை பார்க்காக்கா சமத்துவ பொங்கல் மலருமுங்க, சமத்துவ பொங்கல் மலருமுங்க. எல்லோரும் 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 நல்லா இருக்க காணும் பொங்கல் வருதுங்க 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 வருதுங்க.